الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك أن لا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி தூங்குவோமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்களின் மீதும் அகிலம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை மாதத்திலே வரக்கூடிய இறுதி ஞாயிற்றுக்கிழமையை நேஷனல் பேரண்ட்ஸ் டே என்ற பெயரால் உலக பெற்றோர்கள் தினம் என்பதாக அங்கீகரித்து மேலை நாடுகளிலே அதை ஒரு கொண்டாட்டமாக பேரண்ட்ஸ் டே என்ற பெயரால் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் வந்துவிடுமையானால் அந்த நாட்டு மக்கள், மேலை நாட்டவர்கள் எந்த போதையில் இருந்தாலும் கூட தங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மறந்துவிடவில்லை, அவர்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த எடுத்துக்காட்டுக்காக வேண்டி பெற்றோர்களுடைய தியாகங்கள், உழைப்புகள், இவர்களுக்கு செய்த அர்ப்பணிப்புகள், இவைகளை குறித்து ஊடகங்களிலே பேட்டிகள் கொடுப்பதும் பேசுவதும், கட்டுரைகளை எழுதி வெளியிடுவதும் அந்த நாளினுடைய முக்கியமாக கருதி, அப்படி செய்துவிட்டால் நாம் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி விட்டோம், மறக்காமல் இருக்குகின்றோம் என்பதாகவெல்லாம் அவர் நினைத்து கொள்வார்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவர்கள் பெற்றோர்களை சென்று சந்தித்து அவர்களும் இவர்களுமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்களிடம் ஆசி பெறுவதும் கூட உண்டு. இப்படி உலகத்திலே பெற்றோர்களை நினைப்பது என்பது ஒரு சாதாரண மரபாக இருந்தாலும் கூட அதே மாதத்தின் இறுதி ஜும்மாவாகிய இன்றைய நாளிலே இஸ்லாம், நமது இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கான மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, அவர்களை எந்த ஸ்தானத்திலே வைத்து அல்லாஹு தஆலா பேசுகின்றான், அவர்களால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன, நஷ்டம் என்ன என்பதனை குறித்து, இன்னும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது என்பதனை நாம் இந்த ஜும்மாவிலே சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். திருக்குர்ஆனிலும் சரி, ஹதீஸ்களிலும் சரி ஏராளமான செய்திகள்
பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள், மதிப்படியுங்கள், மாறு செய்து விடாதீர்கள், அவர்கள்தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அவர்கள் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நிறைய பேசினாலும் கூட அவற்றை சொல்லுவதற்கெல்லாம் நமக்கு நேரம் போதாது. என்றாலும் இந்த ஜும்மாவிலே பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு மத்தியில் உண்டான உறவுகள் என்ன, அந்த பெற்றோர்களால் இந்த பிள்ளைகள் பெறக்கூடிய பலன்கள் என்ன, இழப்புகள் என்ன என்பதனை குறித்து சுருக்கமாக ஒரு 2 ஆயத்துகளையும் ஒரு 2 ஹதீஸுகளையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே நிறைய ஆயத்துகளை பெற்றோர்களுடைய சிறப்பை குறித்து நமக்கு போதனை செய்தாலும் மிக முக்கியமான ஒரு ஆயத், ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சூரா அல் இஸ்ராவிலே இப்படி பதிவு செய்வான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. 2 விஷயங்கள் தான் அதில் இருக்குது. ஒன்றாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு தீர்ப்பு எழுதிவிட்டான், முடிவு செய்து விட்டான், கடமையாக்கி விட்டான். கலா என்று சொன்னால் முடிவு செஞ்சிட்டான், அதுக்கு மாற்றம் இல்லை. தீர்ப்பு வழங்கிவிட்டான், அதற்கு நிகர் இல்லை. அப்பேற்பட்ட தீர்ப்பை அல்லாஹ் வழங்கிவிட்டான். என்ன தீர்ப்பு, என்ன ஒரு கலா, என்ன ஒரு கடமை என்று சொன்னால் அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அந்த ரப்பு ஒருவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதனை அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பாக எழுதிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அதே ஆயத்தில் இன்னொரு வார்த்தையை கூறுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக இருப்பதையும் அல்லாஹ் தீர்ப்பாக எழுதிவிட்டார். தன்னை அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை என்று வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது என்பதும் அல்லாஹ் எழுதிய தீர்ப்பு. அடுத்து, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக இருக்க வேண்டும் என்பது 2வது தீர்ப்பு. இதற்கு தஃப்சீர் சொல்லும் பொழுது விளக்க உரையில் இப்படி கூறுவார்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை யாராவது வணங்கி விடுவானேயானால் முஷ்ரிக், பெரும் பாவி இல்லையா? ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கும் குற்றத்தை மன்னிக்கவே மாட்டான், நாடியவர்களுக்கு மற்ற பாவங்களை மன்னிக்க கூடும். இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ எப்படி அல்லாஹு தஆலாவையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிப்பது ஒரு அடியானுக்கு பெரிய குற்றமோ, அதே போன்று நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தே ஆக வேண்டும், அவர்களை மதித்தே ஆக வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தே ஆக வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும். அதற்கு மாறாக நடப்பீர்களேயானால் எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் முஷ்ரிக்காக மாறிவிடுவானோ, அதே போன்ற ஒரு கடமையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றான், அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்தவனாக ஆகிவிடுகின்றான் என்பதனை குறித்து அந்த தஃப்சீருக்கு ஆயத்தும், அந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வார்கள் ஆயத்திற்கு. அப்போ அல்லாஹு தஆலாவை வணங்குவது எப்படி கடமையோ அதே போன்று பெற்றோருக்கு உபகாரம் செய்வது ஒரு மூமினுடைய கடமை என்பதனை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்து வழியாக நமக்கு சொல்லி காட்டுவான். அதே போன்ற ஹதீஸ்களிலே நாம் பார்ப்போமையானால் இன்னொரு ஆயத்தையும் பார்த்து விடலாம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹு தஆலா
உங்களுக்கு, அதாவது பொதுவாக மனிதர்கள் அனைவர்களுக்குமே ஒரு வசியத்து செய்கிறான். நாம் வசியத்து செய்தோம் அப்படிங்கிறான். மனித சமுதாயத்திற்கு நாம் வசியத்தாக சொல்லுகின்றோம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக இருங்கள். அப்போ வசியத்துன்னு நம்மளுக்கு தான் தெரியும். தமிழில் சரியாக சொன்னால் மரண வாக்கு மூலம்னு சொல்லுவாங்க. வசியத் என்று சொன்னால் மரண நேரத்திலே அந்த இறக்கக்கூடிய மனிதர் என்ன ஆசைப்படுவாரோ அந்த சொல்லுக்கு அவ்வளோ மரியாதை. அவர் தன்னுடைய சொத்து பத்துகளில் இருந்து யாருக்காவது இதை கொடுங்க என்பதாக சொல்லுவது வசியத் செய்தே ஆக வேண்டும். அதே மாதிரி நீங்கள் உலக விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட கோர்ட்டில் மரண வாக்கு மூலம் என்ன கொடுத்தாரு, கடைசியில் அவர் என்ன சொன்னார், அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அவருடைய அந்த இறக்கும் போது அவருடைய என்ன வார்த்தை பேசினார், அது வாக்குமூலம், மரண வாக்குமூலம். வசியத் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், வசியத்தை சொல்கிற மாதிரி மிக 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 முக்கியமான செய்தியை அவங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களில் யாரும் பெற்றோருக்கு மாறு செய்து விடாதீர்கள், அவர்களுக்கு உபகாரிகளாக இருங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வசியத்தாக சொன்ன அந்த ஆயத்தின் திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். ஆக 2 ஆயத்துகளை நாம் இங்கு அறிந்து கொண்டோம். இது போன்ற ஹதீஸ்களிலே ஏராளமான செய்தி. ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதனை மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக அழகாக சொன்னார்கள். பொதுவாக உலகத்திலே மனிதர்கள் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 2 அத்தியாயங்கள். ஒன்று உலக வாழ்க்கை என்னும் அத்தியாயம், இன்னொன்று மறுமையின் வாழ்க்கையின் அத்தியாயம். இந்த 2லும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், ஏளனப்படாமல், அசிங்கப்படாமல் கண்ணியமாக வாழ்வது, இது இந்த உலகத்தினுடைய வெற்றி. அதே போன்று மறுமையின் வெற்றி என்னங்க, அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை பெறுவது, நரக விடுதலை பெறுவது, சொர்க்கத்தை அடைவது, இது மறுமையினுடைய அத்தியாயத்தினுடைய இறுதி முடிவு. அப்போ உலகத்துடைய இறுதி முடிவு என்பது கண்ணியமான வாழ்க்கை, மறுமையினுடைய அத்தியாயத்தின் முடிவு என்பது சொர்க்கத்தை பெறுவது, நரக விடுதலை பெறுவது. இது மனிதர்கள் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையின் 2 அத்தியாயங்கள். இது 2 சிறப்பாக அமையணும். அப்போ இந்த 2 அல்லாஹு தஆலா தன் வசம் வைத்திருக்கவில்லை, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட தான் கொடுத்துருக்கிறான். முடிவு எழுதுவது, இந்த உலகத்தில் நீ சிறந்த மனிதனா, நீ சிறப்பானவனா, உனக்கு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாயா என்பதற்கு அல்லாஹ் முடிவு எழுதுவதை பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி மறுமையில் உனக்கு சொர்க்கமா நரகமா, நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா, எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, எத்தனை ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பம் இல்லாமல், அவர்களுடைய அன்பை பெறாமல், அவருடைய ஆசையை பெறாமல், துஆவை பெறாமல் சொர்க்கம் போக முடியாது. பெற்றோருடைய அந்த கோபத்தை பெற்றவன் லா யதுகுலுல் ஜன்னத்தை ஆக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோரை இம்சித்தவன் சொர்க்கம் புக மாட்டான், புகுவதற்கு வழி இல்லை, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி. ஆக மனிதர்களுடைய வாழ்க்கையில் 2 அத்தியாயங்கள், ஒன்று துன்யா, இன்னொன்று ஆகிரத். அந்த 2ம் சிறப்பாக முடிவது பெற்றோர்களுடைய கைவசத்திலே. எப்படி என்று சொன்னால், நபிகளாரிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹக்குன் அலைனா பில் வாலிதைன், எங்களுடைய பெற்றோர்களுக்குண்டான ஹக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்கள் மேலே என்ன என்ன இருக்குன்னு கேட்டார். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதாக ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டாக பதில் சொல்ல இல்லை,
அவங்களுக்கு உணவு கொடுங்க, உடை கொடுங்க, கண்ணியப்படுத்துங்க, அவர்களுடைய வியாதிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இப்படியெல்லாம் சொல்லலை. 2 வார்த்தை தான் சொன்னாங்க. 2 வார்த்தை. இந்த சஹாபி கேட்டாங்க, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்ட பொழுது 2 வார்த்தை, மா ஹக்குல் வாலிதைன் அலைனா, எங்களின் மீது எங்கள் பெற்றோருக்கு உண்டான கடமைகள் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது, ஹுமா ஜன்னத்துக்க அவன் நாருக்க. ஒரே வார்த்தை. அந்த 2 பேர் தான் உனக்கு சொர்க்கம், அந்த 2 பேர் தான் உனக்கு நரகம். நீ நரகத்துக்கு போவதற்கும் அந்த 2 பேர் தான் காரணமாக இருக்கிறாங்க, நீ சொர்க்கம் போகிறதுக்கு அந்த 2 பேர் தான் காரணம்னாங்க சொன்னாங்க. சொர்க்கம் செல்வதற்கும் நரகம் போவதற்கும் தாய் தந்தை காரணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் துன்யாவுடைய சிறப்புக்கும் காரணமாக இருக்கின்றார்கள். பெற்றோருடைய துவாவின் காரணமாக பிள்ளைகள் உயர்வு பெறுகின்றார்கள். பெற்றோர்களுடைய அலட்சியம் செய்யப்பட்டு அவர்களுடைய பத்துவாக்களின் காரணமாக இவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழல். நிறைய ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் பிற பார்க்கலாம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க. அதில் ஒரு ஹதீஸ் இது. அதாவது என்ன ஹதீஸுங்க அது? பெற்றோர்கள் உங்கள் 2 அத்தியாயத்தை எழுதுகிறாங்க, அவங்க கையில் தான் இருக்குது. அடுத்தபடியாக ஒரு செய்தி, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அந்நظரு ஃபீ ஸலாஸத்தி அஷ்யாஅ இபாதாத்துன், 3 வஸ்துக்களை பார்ப்பது உங்களுக்கு இபாதத்து அப்படின்னா. இபாதத்து தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் உழைப்பு தேவைப்படுது. தொழுகணும்னா ஒன்று செய்யணும், சுத்தமாக இருக்கணும், குடிக்கணும், நிபந்தனைலாம் இருக்குது. நோன்பு வச்சா அதுக்கு சில உழைப்பு, ஜகாத்துக்கு உழைப்பு, ஹஜ்ஜுக்கு போனால் உழைப்பு, எல்லா பக்கமும் உழைப்பு இருக்குது. ஆனால் 3 விஷயங்களை நீங்கள் கண்ணால் பார்த்து விட்டாலே, ஒருத்தரும் பார்த்தா இல்லை, பார்க்க நன்மைகளை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொல்றதாக ஆயிஷா அறிவிக்கிறாங்க. 1வது அந்நظருல் அல் குர்ஆன், குர்ஆனை திறந்து பார்த்து கொண்டே இருப்பது. குர்ஆன் எனக்கு ஓத தெரிஞ்சவங்க ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஓத தெரியல, எனக்கு மனசில் உட்காரல, என்னுடைய கல்பில் போய் ஏறல அப்படின்னா, ஹாதா கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் என்பதாக சொல்லி திறந்து வைத்து அதை பார்த்து கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக்கிட்டே இருக்கு. குர்ஆனை பார்த்தாலே சவாபு. அப்போ 3 விஷயங்களை பார்ப்பதற்காகவே அல்லாஹ் நன்மை எழுதுகிறான். ஒரு நன்மை எழுதி விட்டுவில்லை, அந்த அமலில் ஈடுபட்டிருக்கும் வரையிலே அவர்கள் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. 2வது அல் காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை தூரம் அமர்ந்து தொழுகிறாங்க, அதுக்கு நன்மை இருக்குது. தவாஃப் செய்கிறாங்க, நன்மை இருக்குது. 2மே ஒருத்தர் செய்யலை, செஞ்சு முடிச்சிட்டாரு, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காபத்துல்லாவை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கின்றால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டே இருக்கின்றது. அப்போ குர்ஆனை பார்ப்பதினால் நன்மை இறங்குகின்றது, காபத்துல்லாவை பார்ப்பதினால் நன்மை இறங்கி கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள், வஜ்ஹுல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களின் முகத்தை அன்பாக பார்ப்பது, பார்த்து கொண்டே இருப்பது, அப்போ பார்க்கறது உங்களுக்கு சிறந்த நன்மை அளிக்கும் அப்படின்னா. சிறந்த நன்மை, பெற்றோரை முகப்பத்தாக அன்பாக அவர்களை ஒரு முறை பார்ப்பது, அது நன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு முறை பார்த்தார், அதுக்கு என்ன கூலி? ஒரு ஹதீஸ், மாமின் வலதின் பாரின் எழுந்துரு இலா வாலிதைஹி நல்ரத்தன் ரஹ்மத்தன், ஒரு உபகாரம், தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை அன்பொழுக ரஹமத்தோடு அன்போடு ஒரு முறை பார்ப்பாரையானால், என்னை பெற்ற தாய், என்னுடைய தந்தை, நான் உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க, என்னை வளர்த்தவங்க, படிக்க வச்சாங்க,
நடக்க வச்சாங்க, பேச கற்றுக் கொடுத்தாங்க என்ற அந்த முகம்பத்தோடு ஒரு முறை பார்ப்பது இல்லா கதவல்லாஹு லஹு வ குல்ல நல்ரத்தின் ஹஜ்ஜத்தும் மப்ரூரா. ஒவ்வொரு பார்வைக்கும் மப்ரூரான ஒரு ஹஜ்ஜுடைய சவாபை அல்லாஹ் எழுதுறானா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகம்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கும் கூலி என்னங்க? ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, மப்ரூரான ஹஜ்ஜு. இங்கே தான் நம்ம பார்க்கணும். இப்போ பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறோம். அந்த ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எல்லா அமல்களையும் செய்கிறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? அந்த காசு வேணா போச்சா? நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்க முடியாது. அதான் ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்குவானாக துவா செய்கிறோம். உங்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக, மப்ரூராக ஆக்குவானாகன்னு துவா செய்கிறோம். ஆனால் எந்த செலவும் இல்லாமல் ஒவ்வொரு முறை பார்ப்பதற்காக வேண்டியும் ஒரு மப்ரூரான ஹஜ்ஜின் சவாபை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். எதற்காக வேண்டி? தங்களுடைய பெற்றோர்களுடைய முகத்தை ஒரு முறை அன்புடன் பார்த்ததற்காக. நம்ம சொல்ல இல்லை, அன்னை ஆயிஷாவை அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்போ ஒரு சஹாபி கூட சும்மா இல்லை. நமக்கெல்லாம் மனசில் வரக்கூடிய கேள்வி அன்னைக்கு கேட்டுவிட்டாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு தான் 100 தடவை பார்க்கலாமா? நம்ம அம்மாவையும் பாபாவையும் வீட்டில் தான் இருக்கிறோம், அப்பப்போ பார்க்குறோம்ல. ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜ மப்ரூர் சவாபு கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம அப்பப்போ பார்க்கணும்ல. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, கீழே யா ரசூலுல்லாஹ் ஃபீக்குல் யௌமின் மிஅத்த மர்ரா. ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தேன். நான் எங்கள் அம்மாவுடைய முகத்தை பார்த்தேன், அன்பா அத்தா முகத்தை பார்த்தேன். 100 ஹஜ்ஜு உண்டான்னு கேட்டான். 100 மப்ரூரான ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்குமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறாங்க, நாம் நிச்சயமாக உண்டு. இன்னல்லாஹ் அத்தியபு வ அக்ஸர். அல்லாஹ் இதை விடவும் அதிகமாக உங்களுக்கு தருவதற்கு போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் குறை இல்லை, எந்த நன்மையும் குறைஞ்சி போகாது. அல்லாஹ் அதை விட அதிகமாகவே தருவான். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை நேசர்களாக அன்பொழுக அவர்களை பார்ப்பது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு அமர்வது, ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹு தஆலா நிறைய கூலி வச்சிருக்கான். நிறைய கூலிகளை அல்லாஹு தஆலா எழுதி வச்சிருக்கான். இது மற்ற எந்த சமுதாயத்திலும் இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்தில் பரவி இன்னைக்கு இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு சில முசீபத் பிடிச்சாலும் இருக்கலாமே தவிர எல்லா குடும்பங்கள்லையும் பெற்றோரை கவனிக்கக்கூடிய, தாய் தந்தையை மதித்து வாழக்கூடிய அந்த ஒரு மரபு என்பது இஸ்லாத்திலே மற்ற மதங்களை விட அதிகம், மற்ற சமுதாயத்தை விட அதிகம். சமீபத்தில் ஒரு புள்ளி கணக்கு ஒன்று சொன்னாங்க. அதாவது சமுதாயங்களுடைய வாழ்க்கை முறைகளை ஆராயக்கூடிய சமுதாய நலன்காரர்கள், சமுதாய சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்கல்ல, சில பேர் ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவங்க எந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் என்ன என்பதனை ஆராயக்கூடிய அவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ந்தாங்க. ஆராயும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன முடிவு என்னவென்றால், நாங்கள் பல முதியோர் இல்லங்களுக்கு போய் பார்த்தோம், பல முதியோர் இல்லங்களுக்கு போனோம். அந்த முதியோர் இல்லங்களிலே எல்லா மதக்காரங்களும் இருக்கிறாங்க, எல்லா சமயத்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தினர் அவர்களுடைய முதியோர்கள் மிக குறைவு. முஸ்லிம்களுடைய முதியோர்கள் முதியோர் இல்லங்களிலே சேர்க்கப்படுவதில்லை. ஏதோ ஒன்றென்று இருக்கலாம், நாங்கள் பார்த்த வகையில் இல்லை என்பதாக ஒரு புள்ளி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சமுதாயத்தினர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க, எங்களை கவனிக்காமல் விட்டுட்டாங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், அனாதைகளாக தெருவில் நிற்கிறோம் என்பதாக சொல்லி இந்த வழக்காடு மன்றங்களில் படிகள் ஏறுறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையின் பிரகாரம் பார்த்தாலும் கூட இஸ்லாமிய முதியோர்கள் இல்லை, மிக குறைவு. இந்த 2 புள்ளி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கொண்டு வந்த இந்த மார்க்கம் அல்லாஹு தாலாவுடைய இந்த திருமறையும் ஸல்லல்லாஹு வழிமுறையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக விளைத்த விதை அது. ரசூலுல்லாஹ் விதைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க, நடக்கிறீங்க நடக்கலையே ஏதாவது நல்லது பாட்டு. ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில செய்தி காட்டி விட்டு போயிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் ஜிஹாதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் ஜிஹாதுக்கு நான் வரலான்னு இருக்கிறேன் என்பதாக ஒரு வாலிபமான சஹாபியை வராது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்களா? பெற்றோர், ஆமாம் இருக்கிறாங்க, வயசானவங்களாக இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லை, நான் தான் அவர்களை கவனிக்கணும் என்று சொன்ன பொழுது அப்போ கேட்டாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தீங்கல்ல ஜிஹாதுக்கு போகிறேன், நபிகளாரை சந்திக்க போகிறேன்ட்டு, அப்போது அந்த 2 பேரும் நிலை என்னவாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் 2 பேரும் நீங்கள் ஜிஹாதுக்கு கிளம்பி வரும் பொழுது கைஃப தரக்துஹுமா, அந்த 2 பேர்களையும் எப்படி விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, ஹுமா எபுக்கியானி, அந்த 2 பேரும் அழுதாங்க. விட்டுட்டு போகிற எங்களை யாரும் பார்த்துக்குவா, இப்படி செய்ய ஜிஹாதுக்கு போறிய, அதுவும் நல்ல வேலை தான், எங்களை விட்டுட்டு போறிய என்பதாக அழக்கண்டேன், அழுதார்கள் என்று சொன்ன பொழுது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இர்ஜி இலைஹிமா, அங்கே போ, 2 பேர்கிட்ட திரும்பி போ, அந்த 2 பேரையும் நீ சிரிக்கவை, எந்த அளவிற்கு அவர்கள் உன்னுடைய சொல்லுக்கு அழுதார்களோ அதற்கு நிகராக அவர்களை சென்று சந்தோஷப்படவை, சிரிக்கவை என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பார்ப்போம். அப்போ ஜிஹாதைக்கான இதே செய்தியை ஹிஜ்ரத்துக்கு போனாங்க இல்லையா, அப்போ கூட தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்க, வயசானவங்க, அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை, நான் அவங்க கூட ஹிஜ்ரத்துக்கு வரேன் என்பதாக சஹாபாக்கள் புறப்படும் பொழுதும் கூட அதே சொன்னாங்க, நீங்கள் இருங்க, உங்களுக்கு நன்மையை நான் நல்லா கொடுத்துருவோம், எண்ணம் இருக்கு இல்லையா, நன்மை கிடைக்கும், நீங்கள் பெற்றோரை பாருங்க என்பதாக சொல்லி திருப்பி அனுப்பியதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. ஆக ஒவ்வொரு முஸ்லாமியர்களுடைய இந்த துன்யாவுடைய சிறப்பாயினும் சரி, மறுமையினுடைய சிறப்பாயினும் சரி, நரக விடுதலையாயினும் சரி, பெற்றோர்களுடைய முகப்பத்தில் அல்லாஹ்வுடைய முகப்பத் இருக்கின்றது, பெற்றோருடைய வெறுப்பில் அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விதைக்கப்பட்ட அந்த விதையின் காரணமாக இஸ்லாமிய குடும்பங்களிலே, இந்த சமுதாயத்திலே அது போன்ற கைவிடுதல் என்பது மிக குறைவு என்பதனை அவர்கள் ஆய்வின் பிரகாரம் சொல்வதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாமும் நமது இளவல்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றோர்களுடைய சிறப்புகள் என்ன, அவருடைய மகிமை என்ன, கண்ணியம் என்ன, எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் சிறு வயது முதலே சொல்லித்தர வேண்டும். அதற்காகத்தான் மதரசாக்கள், அதற்காகத்தான் மக்தபுகள் என்பதாக நம்ம இந்த இல்முக்காக, கல்விக்காக அலையணும். இந்த இல்மும் இந்த கல்விகள் மேம்படும் பொழுது அல்லாஹ் அந்த வழிமுறையை நமக்கும் அழகாக கொடுப்பான். நாமும் சிறப்பான முறையில் அவருடைய துஆவை பெறக்கூடிய தாய் தந்தையர்களாக இருப்போம். அதுவும் சிறப்பு தான். மறுமையில் கியாமத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் சிலருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டிருப்பான். கேட்கப்படும், எப்படி திடுக்குன்னு இவ்வளோ பெரிய உயர்வாக வந்துட்டீங்க என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் துஆ செய்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்குறாங்க. அதன் காரணமாக மறுமையில் தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்கின்றது என்பதாக சொல்லப்படுமா. ஆக இவர்களை கொண்டு அவர்களுக்கும், அவர்களால் இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த தாய் தந்தை பிள்ளை, அதாவது பெற்றோர்கள் பிள்ளையினுடைய உறவை நெருக்கமாக வச்சிருக்கிறான். அந்த உறவை பேணி நடந்து துன்யாவிற்கும் ஆகிரத்திற்கும் சிறந்த வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.